நிகழ்தகவு. மாயமான மகளை தேடி அலைந்த உறவினர்கள் 2 நாட்களுக்கு பின் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. தற்கொலை செய்திருக்கலாம் என நினைத்த நேரத்தில் தலையில் இடியாய் வந்திறங்கிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி சம்பவங்கள். பெற்ற தந்தையே மகளை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொலைகாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? காணாம போன மகளை தேடி சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஊர் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டில இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு குளத்துல பெண் சடலம் ஒண்ணு மிதக்கிறத ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை மூலமா குளத்துல மிதந்துட்டு இருந்த சடலத்தை மீட்டதுக்கு அப்புறம்தான் அது காணாம போன பிரவீனாவோட சடலங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரவீனா குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸையே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. தேனி போடிநாயக்கனூர் சாலையில் உள்ள காளியம்மன் தெருவை சேர்ந்த பிரவீனாவும் முந்தல் பகுதியைச் சேர்ந்த மாசுக்காலையும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 பிள்ளைகள் இருக்காங்க. மாசுக்காலை வெளியூர்ல கூலி வேலை பாக்குறாருங்கிறதால 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு முறையோ தான் லீவுக்கு வந்துட்டு போவாராம். பிரவீனாவும் 2 பிள்ளைகளும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. பிரவீனாவுக்கு மாசுக்காலை 2வது கணவர். முதல் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால விவாகரத்து வாங்கிட்டு மாசுக்காலைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிரவீனா பக்கத்து கிராமத்துல கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வேலைக்கு போக வேண்டாம்னு மனைவி கிட்ட மாசுக்காலை சொல்லி இருக்காரு. மனைவியோட நடத்தையில கணவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் தான் அதுக்கு காரணம். லீவுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வீட்டுல இருக்கணும்னு சொல்லி மாசுக்காலை பிரவீனா கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பெருசாகும் போதெல்லாம் மனைவி பிரவீனா கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதும் 2-3 நாளைக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வர்றதும் வழக்கமாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. பிரவீனாவுக்கு நிறைய ஆண்களோட பழக்கம் இருந்ததாகவும் அதனாலதான் மாசுக்காலை அவங்கள வேலைக்கு போக கூடாதுன்னு கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல பிரவீனாவுக்கு திருப்பூரை சேர்ந்த இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த தன்னோட அப்பா தங்கையா கிட்ட சொல்லியிருக்காங்க பிரவீனா. என்னோட 2 குழந்தைகளையும் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பூர்ல செட்டில் ஆக போறேன்னு சொல்லியிருக்காங்க பிரவீனா. அதை கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச தந்தை தங்கையா ஒருத்தரோட ஒழுங்கா வாழ மாட்டியான்னு கேட்டு மகள் கிட்ட சத்தம் போட்டு இருக்கார். ஆனா பிரவீனா அந்த நபரோட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 குழந்தைகளையும் தந்தை கிட்ட கொடுத்துட்டு திருப்பூருக்கு கிளம்பின பிரவீனா 2 நாட்கள்லயே மறுபடியும் ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்ததும் தங்கையாவுக்கு போனும் பண்ணிருக்காங்க. என்ன லவ் பண்றேன்னு சொன்னவன் 2 நாள்ல என்ன விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுது இருக்காங்க. ஏற்கனவே மகள் பல பேரோட தகாத உறவுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு உச்சகட்ட கோபத்துல இருந்திருக்காரு அப்பா. தங்கையாவுக்கு ஒரு மகன் இருக்காரு. மகள் பிரவீனாவோட கேடுகட்ட வேலையால தான் மகனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு நினைச்ச தங்கையா பிரவீனாவோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வீட்டுல இருந்த பிரவீனா கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு தங்கையா. நீ மறுபடியும் அந்த திருப்பூரை சேர்ந்த பையன்கிட்ட போய் பேசு, அவன் கூடவே இரு, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவே பிரவீனாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுலதான் ட்விஸ்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பிரவீனாவை தேனியில இருந்து திருப்பூர் போறதுக்கு பஸ்ல ஏத்தி விடுறேன்னு சொல்லி பைக்ல மகளை அழைச்சிட்டு போயிருக்காரு தங்கையா. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ போடி சாலையில இருக்கிற பங்காரசாமி குளத்துக்கிட்ட பைக்கை ஸ்டாப் பண்ண தங்கையா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பிரவீனாவை தரன்னு இழுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருந்த தென்னை மர விஷமாத்திரைய கரைச்சு மகளோட வாயில வலுக்கட்டாயமா ஊத்தி இருக்காரு. அதோட பிரவீனா போட்டிருந்த துப்பட்டாவால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி குளத்துல போட்டிருக்கார். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக விஷ மாத்திரைகளை அங்கங்க வீசிட்டு பைக்ல தப்பிச்சு போயிருக்காரு தங்கையா.
பிரவீனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு விஷம் கொடுத்து கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு பிரவீனாவோட வீட்டுல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ தங்கையா மட்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்காம அட்டாவடித்தனம் பண்ணிருக்கார். அதுலதான் காவலர்களோட சந்தேக பார்வை தங்கையா மேல திரும்புச்சு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில தான் பிரவீனாவுக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அடுத்து மகளை கொலை பண்ண தங்கையா மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு